ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸோ ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே செல்வராஜ். ஸோ அவருமே ஸோ இந்த தொகுதியில் வந்து டிவிகேவோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் டிவிகே இம்பாக்ட் பெருசாகவே இருக்கும். ஸோ டிவிகேல பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து ஸோ டிஎம்கே வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே வந்து டிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ முதல்ல கலைஞரே வந்து ஸோ இப்போது வந்து டிவிக்கோட இம்பாக்ட் வந்து கரூர் சுற்றி ஃபுல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து கரூரில் இருக்க 4 சட்டமன்ற தொகுதியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மணிரத்னம் சார் இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடோட 134வது சட்டமன்ற தொகுதி வந்துட்டு அரவக்குறிச்சி சார். ஸோ இதில் வந்துட்டு டிஎம்கே கேண்டிடேட்ஸ்லாம் யார் யார்? ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸோ அவர் சொல்கிற கேண்டிடேட் தான் மேக்ஸிமம் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ரேஸில் வந்து யார் இருக்கா டிஎம்கேல அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இளங்கோ. ஸோ அவருக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி 2-3 பேர் ரேஸில் டிஎம்கேல கேட்டுட்டு தான் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குணசேகரன். ஸோ அவருமே கேட்டுட்ருக்காரு. ஸோ பரணி. ஸோ அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே 3 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இதில் இந்த 3 பேரில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸோ அவர் யாரை கை காட்டுறாரோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் டிக்கெட் கொடுப்பாங்க. அதில் தான் டிஎம்கேல வந்து 3 பேர் யாராவது ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக. அப்போ ஏடிஎம்கேல சார்? ஸோ ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே செல்வராஜ். ஸோ அவருமே வந்து ரேஸில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாரு. அவருமே வந்து மாவட்ட செயலாளர். ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்றதுனால அவருக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலையரசன். ஸோ கலையரசனுக்குமே அதிகமான வாய்ப்பு. ஏன்னா அவர் தான் வந்து இவரோட ரேஸில் முன்னாடி இருக்கிறதுனால அவருக்குமே வந்து மாவட்ட செயலாளர் ஆதரவு இருக்குது அப்படின்றனால ஸோ கலையரசனுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கவேல், அதுக்கப்புறம் வந்து கமலக்கண்ணன். ஸோ தங்கவேல் அதுக்கப்புறம் கமலக்கண்ணன். ஸோ இவங்க 4 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் மேக்ஸிமம் அரவக்குறிச்சியில் கிடைக்கும் அப்படின்றத இவங்க 4 பேருமே வந்து கொஞ்சம் முக்கியமானவங்க தான், தொகுதிக்குள்ளே ஓரளவுக்கு பரிச்சயமானவங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிகேல கேண்டிடேட்ஸ் யார் யாராக இருப்பாங்க இந்த தொகுதியில்? ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் டிவிக்கில் எதுவும் கேண்டிடேட் டிசைட் பண்ணல. ஸோ ஃபேஸ் வேல்யூ இருக்கும் அந்த தொகுதியில் அரவக்குறிச்சிலே பெருசாக இல்லை. புது தான் சான்சஸ் இருக்குது. இப்போ அரவக்குறிச்சி தொகுதியில் வந்துட்டு டோட்டல் ஓட்டர் கவுண்ட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,89,697 ஓட்டு இருக்குது. இதில் எந்த கேஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருப்பாங்க? ஸோ அரவக்குறிச்சி தொகுதி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிகமான வந்து வசிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர். ஸோ அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியரும் அந்த தொகுதி பர்டிகுலராக வந்து அதிகமாக இருக்காங்க. அப்புறம் முதலியார் கம்யூனிட்டி. ஸோ அவங்களும் வந்து பெரும்பாலும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டியலினர் சமூகத்தினர். ஸோ இவங்க தான் பெரும்பான்மையாக அந்த தொகுதியில் இருக்காங்க. இதுக்கப்புறம் மற்ற இருக்கிறவங்க எல்லாமே கணிசமான அளவில் இருப்பாங்க. இவங்க தான் 50% மேலே வந்து அந்த தொகுதியில் இருக்கிறாங்க. அரவக்குறிச்சி தொகுதியில் வந்துட்டு 17 தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு. டிஎம்கே வந்துட்டு 5 தடவையோ, ஏடிஎம்கே வந்துட்டு 6 தடவையோ வின் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வெற்றி பெற யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு? ஸோ டிஎம்கேக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் டிஎம்கேக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து கேண்டிடேட் மேட்டர்ஸ். ஸோ அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து இப்போ இன்கேஸ் வந்து ஏடிஎம்கேல வந்து ஒரு டஃப் கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டில் கொண்டா மாறும். ஏன்னா அவங்களுக்குமே குறைஞ்சது வந்து 6 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களா. குறைஞ்சது 50,000-60,000 ஓட் பேங்க் இருக்குது. கண்டிப்பாக ஓட்டு வந்து அவங்களுக்கு இருக்குது. டிஎம்கேக்கு சாலிடாக வந்து 50,000 to 60,000 ஓட்டு வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 10 to 15 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் வந்து வேறு வேறு கலர் நிறம் மாறும். ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு 50%, டிஎம்கே 50% பேட்டில் கொண்டா இருக்குது. ஆனால் அதிகமாக ஒரு 55% அதிகமாக வந்து டிஎம்கே சான்சஸ் இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த தொகுதியில் வந்துட்டு டிவிகேவோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகே இம்பாக்ட் பெருசாகவே இருக்கும். ஏன்னா கரூர் வந்து கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் கரூர்லேயுமே சரியா சுற்றுவட்ட பகுதியில் கண்டிப்பான ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி டிவிகே வாங்குவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது அனுதாப ஓட்டாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கணிசமான ஓட்டு வந்து கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. அந்த ஓட்டை வச்சு தான் இந்த தொகுதியெலாம் மாறும். கரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்குமே டிஎம்கேக்கு ஃபேவராக இருந்தாலும் இந்த டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 50,000 ஓட்டு வந்து டிவிகே வாங்கினாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து டிஎம்கே தான் வந்து ஒரு பாதிப்பாக அமையும். அதனால் டிவிகே வந்து தாக்கம் வந்து பெருசாகவே இருக்கும். ஆனால் கேண்டிடேட் தான் அவங்களுக்கு மேட்டர்ஸ். டிவிகேல வந்து ப்ராப்பரான அரவக்குறிச்சியில் ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து 20,000 ஓட்டு பிரித்தாலுமே டிஎம்கேக்கு அது பாதிப்பாக தான் இருக்கும் அந்த ஓட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு டிவிகேயோட தாக்கம் பெருசாக இல்லைனாலும் இந்த தொகுதியில் குறைஞ்சது 10 to 50% ஓட் பேங்க் வாங்குற தொகுதி தான் இது. அடுத்து தமிழ்நாட்டோட 135வது சட்டமன்ற தொகுதி கரூர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த தொகுதியில் வந்துட்டு டிஎம்கே கேண்டிடேட்ஸ் யார் யார் சார்? ஸோ கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக வந்து கேண்டிடேட் வந்து நம்ம வேறு யாரும் சொல்லவே தேவையில்ல. ஒரே ஒரு நேம் தான், அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நேம் தான், செந்தில் பாலாஜி. அவர் தான். ஸோ அவருக்கு தான் வாய்ப்புன்னு சொல்ல தேவையில்ல. ஸோ அவருக்கு தான் எம்எல்ஏ கேண்டிடேட்ன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் டிஎம்கேல வந்து அடுத்தபடி அதுக்கான ரேஸ் வந்து வேறு யாரும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் வாய்ப்பு.
ஏடிஎம்கே ஸோ கேண்டிடேட். ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலையும் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஸோ அவர் மாவட்ட செயலாளர் தான். ஸோ அவருக்கான வாய்ப்பு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து இன்கேஸ் வந்து டிஎம்கேலேருந்து செந்தில் பாலாஜி கண்டெஸ்ட் பண்ணுறதுனால ஸோ மீண்டும் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தொகுதி மாறுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் வந்து 21 வந்து கண்டெஸ்ட் பண்ணி தோத்துட்டாரு. ஸோ இந்த டைம் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னால அவர் வந்து தொகுதி மாறலாம் அப்படின்ற மாதிரி வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் செந்தில் பாலாஜி டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அவர் மட்டும் தான் ஒரே நல்ல கேண்டிடேட் அப்படின்றதுனால ஸோ ஏடிஎம்கேல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவார். டிவிகேல யாருக்கு சார் வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? ஸோ டிவிகேல பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து மதியழகன் வந்து கண்டெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்கேஸ் அவருக்கெல்லாம் அந்த கேஸ் இருக்கிறதுனால அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க மனைவி நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் கரூரில் வந்து செந்தில் பாலாஜி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்கேஸ் அவங்க மனைவி கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கணிசமான வந்து ஒரு சென்டிமெண்டல் ஓட்டோ இல்லைன்னா கண்டிப்பாக டிவிகேக்குன்னு ஓட் பேங்க் இருக்குது அந்த தொகுதிக்கு. அதை தாண்டி வந்து அனுதாப ஓட்டு கண்டிப்பாக வரும், அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஓட்டு ஒரு 20,000-30,000 ஓட்டு டிவிகே வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸோ செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க வந்து டிவிகேல ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியில் பார்க்கும்போது டோட்டல் ஓட்டர் கவுண்ட் வந்துட்டு 2,16,777 ஓட்டு இருக்குது. இதில் எந்த கேஸ்ட் சார் அதிகமாக இருப்பாங்க? ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாலே வந்து ஓரளவுக்கு வந்து கவுண்டர்ஸ் தான் வந்து அங்கே அதிகமாக இருப்பாங்க. அதில் வந்து உட்பிரிவினை நிறைய இருக்குது. ஸோ கொங்கு வெள்ளாள கவுண்டர், வெட்டுவா கவுண்டர் அப்படின்ற மாதிரி அவங்கலாம் அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் தொகுதி வரதுனால முதலியார் வந்து இந்த தொகுதியில் வந்து அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்தரையர், நாயக்கர் அவங்க எல்லாமே கணிசமாக இருக்காங்க இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த தொகுதியில் வந்துட்டு 15 டைம்ஸ் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதில் டிஎம்கே வந்துட்டு 4 தடவை, ஏடிஎம்கே 7 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யார் வந்துட்டு இந்த தடவை ஜெயிக்கிறதுக்காக அதிகமான வாய்ப்பு இருக்குது? ஸோ ஏடிஎம்கே வந்து 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, டிஎம்கே வந்து 5 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படி தான். ஸோ நீங்கள் சொல்ல பண்ணி பார்த்தா ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு அப்புறம் நம்ம எடுத்துப்போம். ஸோ 2006 வந்து செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேல வின் பண்ணார். 2011 கரூரில் வின் பண்ணார். மறுபடியும் 16 வந்து அரவக்குறிச்சி தொகுதி மாறிட்டு அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணார். அப்படி 21 வந்து டிஎம்கேக்கு வந்துட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎம்கே வந்து அவர் இருக்க வரைக்கும் 2 டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏடிஎம்கேல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கேக்கு ஓட்டு தாண்டி செந்தில் பாலாஜி என்ற முகம் அவரோட ஃபேஸ் வேலைக்கு தான் அங்கே ஓட்டு அதிகமாக இருக்குது. இப்போ இது அதிகமாக பார்க்கும்போது அவர் டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் வந்தனால அவருக்கான ஓட்டு வந்து சாலிடாகவே வந்து 30-40 ஓட்டு வந்து இண்டிவிஜுவலாக வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் தான் அவர். ஸோ வந்து இப்போ வந்து அப்பர் ஹேண்டில் வந்து டிஎம்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படின்றதுனால அவருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பட் அவர் கிரவுண்ட் ஒர்க் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டார். இப்போ 3 months முன்னாடி அவர் இண்டிவிஜுவல் டீம்லாம் போட்டு எல்லா சர்வே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பூத் லெவலையுமே வந்து ஆள்லாம் போட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றதுனால வந்து இந்த டைம் கண்டிப்பாக குறைஞ்சி 20,000-30,000 லீடிங்கில் வரணும் அப்படின்றதுனால ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏடிஎம்கேலையுமே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் தொகுதி மாறலாமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவர் கண்டெஸ்ட் பண்ணுறதால அவருமே வந்து சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அவருமே வந்து அந்த தொகுதியில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வேறு தொகுதிக்கு போகலாமான்னு பார்க்குறாங்க. இன்கேஸ் அவர் கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்டில் கிரவுண்டாக தான் இருக்கும். இந்த தொகுதியில் வந்து ஈஸியாக வந்து செந்தில் பாலாஜி கடந்த முறை மாதிரி இந்த மாதிரி வெற்றி பெறது வந்து கொஞ்சம் கடினம்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அவருக்கான வெற்றி வாய்ப்பு டிஎம்கே தான் இப்போதைக்கு வந்து 60% சான்சஸ் இருக்கு. ஸோ டிவிகே இம்பாக்ட் இந்த தொகுதியில் எப்படி இருக்கும் சார்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த தொகுதியில் வந்து கரூரில் வந்து அந்த ஆஃப்டர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு 40,000 ஓட்டு டிவிகே வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாமே டிஎம்கேக்கு பாதிப்பு தான். ஸோ ஏடிஎம்கே வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டாக வந்து இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா பயங்கர பேட்டில் கிரவுண்டாக மாறும். ஸோ டிஎம்கே ஓட்டு ஃபுல்லாக குறைஞ்சி 10,000 ஓட்டு குறைஞ்சாலுமே செந்தில் பாலாஜி அவர் தான் பாதிப்பு அப்படின்றாங்க. ஸோ இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் டிவிகே வந்து பெரிய இம்பாக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டிவிகேலேருந்து குறைஞ்ச நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட் கேஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதியழகனோடோ இல்லை அவங்க ஒய்ஃப் யாரோ கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து குறைஞ்சது 30,000 ஓட்டு வாங்குவாங்க இந்த தொகுதியில். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே மும்முனை போட்டி ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே மூணுமே வந்து மும்முனை போட்டி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு குரூசியாக தான் இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து கடந்த முறை மாதிரி ஈஸி டு வின் மாதிரி இருக்காது டிஎம்கேக்கு. இது கொஞ்சம் பேட்டில் கிரவுண்டாக தான் மாறும்ன்றாங்க. பட் இருந்தாலும் செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால கடுமையான ஒரு ஆல்ரெடி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு இருக்காங்க கால நிலவரம். ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த தொகுதி பார்க்கலாம். அடுத்து 136வது சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணராயபுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொகுதியில் வந்துட்டு டிஎம்கே கேண்டிடேட்ஸ் யார் யார் சார் இருப்பாங்க? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது ஒரு தனித்தொகுதி. இந்த தொகுதியில் வந்து இப்போ டிஎம்கே கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சிவகாமா சுந்தரி. ஸோ அவங்களுக்குமே அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த காமராஜ். ஸோ அவருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க. பட் இந்த மாதிரி தொகுதியில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் யாரை கை கட்டுறாரோ அவங்களுக்கு தான் அந்த தொகுதியில் வந்து
சீட்டு கொடுத்து டிஎம்கேல அதிக வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர்ல ரேஸ்ல அதிகமா இருக்காங்க. இவங்க 2 பேர் யாராவது ஒரு ஆளுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ். ஸோ ஏடிஎம்கேல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார், ஸோ அவர் வந்து அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து வாய்ப்புகள், அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போதைக்கு நேம் வந்து அவர் தான், முத்துக்குமார், அவர் தான் அதிக வாய்ப்பு. டிவிகே கேண்டிடேட்ஸ் யாரா சார் இருப்பாங்க? ஸோ இந்த தொகுதி டிவிகே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ யாரும் இல்லை, அதனால வந்து பெரிய ஃபேஸ் வேல்யூ இல்லாத பக்கமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த தொகுதியில் வந்து டிவிகே வந்து ஓட் பேங்க்ஸ் கண்டிப்பாக இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியில் பார்க்கும்போது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்துட்டு 1,96,751 ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டில் வந்துட்டு எந்த கேஸ்ட் அதிகமாக இருப்பாங்க? ஸோ இந்த தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி அப்படின்றதுனால வந்து ஆயுதிராவிட மக்கள் பெரும்பான்மை அந்த தொகுதியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா கவுண்டர் மக்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கவுண்டர் நிறைய பிரிவு இருக்குது, ஊராளி கவுண்டர், வெட்டுவா கவுண்டர் அப்படின்னால அவங்க வந்து ஒரு கணிசமான ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தா முத்தரைகள் ஒரு கணிசமாக அந்த தொகுதியில் இருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் மக்கள் கணிசமான இருக்குது, அந்த தொகுதியில் வாக்கு வங்கி இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் பார்க்கும்போது மொத்தமாக 13 தடவை எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த 13 தடவையில் டிஎம்கே வந்துட்டு 3 தடவை, ஏடிஎம்கே 6 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு யார் வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கரூரில் வந்து மேபி ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க. இப்போன்னு இல்லை, கடந்த 2001 ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஆஃப்டர் தட் 2019 அப்புறம் செந்தில் பாலாஜி வரவுக்கு அப்புறம் கரூரே வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கேக்கு மாறின மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதனால் வந்து இப்போவுமே இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேஸ் வேல்யூ இல்லை அப்படின்னாலும் ஸோ மீண்டும் வந்து டிஎம்கேல வந்து சிவகாமி சுந்தரி அவங்களே கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாலுமே வேற யாரை நீங்கள் புது நியூ ஃபேஸாக டிஎம்கே வந்து போட்டாலுமே கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஓட் பேங்க் இருக்குது. அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜி வந்து கண்டிப்பாக அதுக்கான டீம் போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து டிஎம்கே தான் ஃபேவராக இருக்குது. பட் இருந்தாலும் டிவிக்கோட பாதிப்பு வந்து கண்டிப்பாக இந்த தொகுதியில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் கரூர் சுற்றியுமே வந்து ஒரு 4 தொகுதியிலுமே வந்து டிவிக்கே வந்து குறைஞ்சது 15% 20% ஓட் பேங்க் இருக்குன்றாங்க. கண்டிப்பாக அது குறையாம தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 20% கண்டிப்பாக ஓட் பேங்க் இருக்குது. இது எல்லாமே டிஎம்கே தான் பாதிப்பாக இருக்கும். அதனால் இப்போ வந்து 3 months முன்னாடி வரைக்கும் வந்து டிஎம்கே தான் இந்த தொகுதியில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அவங்களுக்கு தான் ஃபேவர்ஸ் அதிகமாக இருந்தது, 60% ஃபேவர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50-50 அப்படின்றாங்க. ஸோ டிவிக்கேட ஓட்டை பொறுத்து கடைசி டைமில் வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியில் டிவிகேயோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஸோ டிவிக்கோட இம்பாக்ட் வந்து பெருசாகவே இருக்கும் இந்த தொகுதியில். இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ டிவிக்கோட இம்பாக்டை பொறுத்து தான் சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓட் பேங்கே மாறும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் கரூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிவிக்கோட இம்பாக்ட் பெருசாகவே இருக்கும். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமே வந்து நீங்கள் குறைஞ்சது 20,000 25,000 ஓட் பேங்க் வாங்கினாங்க அப்படின்னா அது எல்லாமே டிஎம்கே தான் பாதிப்பு. ஏன்னா பிஃபோர் தட் அந்த ஒரு 3 months முன்னாடி வரைக்குமே டிஎம்கே வந்து வின் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க. பட் இப்போ வந்து பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேஜில் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 10 daysக்கு அப்புறம் வந்து எப்படி மாறும்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இருக்க டிவிகே தலை விஜய் வந்து இன்னும் பிரச்சாரத்துக்கு நிறைய வர கண்டிப்பாக ஒரு ஓட்டாக வந்து அவருக்கு ஆட் ஆன் ஆகிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கூடிய ஸ்டேஜில் வரும்போது. பட் என்னன்னா வந்து 15-20% ஓட் பேங்க் வாங்கினாலுமே அது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்க டீமுக்கு தான் நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஏடிஎம்கே வந்து அந்த லீடிங் வந்து ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 ஓட்டு தான் வந்து அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து டிவிகே வாங்கிட போறாங்க. அந்த ஓட்டை வந்து டிஎம்கே தான் டிவிகே வாங்கிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான் ப்ளஸ் பாயிண்டாக மாறும். ஸோ அதனால வந்து டிவிக்கோட இம்பாக்டை பொறுத்தே கரூர்லாம் வந்து நிறைய ரிசல்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க இம்பாக்ட் பெருசாகவே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே சார், இப்போ நம்ம அடுத்த தொகுதியை பற்றி பார்க்கலாம். அடுத்ததான் 137வது சட்டமன்ற தொகுதி குளித்தலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொகுதியில் வந்து டிஎம்கே கேண்டிடேட்ஸ் யார் சார்? ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆர் மாணிக்கம். ஸோ அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா கூட இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வந்தால் ராமர். ஸோ இவங்க 2 பேருமே இவரும் முன்னாடி எம்எல்ஏ வந்திருக்காங்க, அவங்களும் எம்எல்ஏ வந்திருக்காரு. ஸோ அதனால் 2 பேர் யாராவது ஒரு ஆள் தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. ஸோ 2 பேர் ஒரு ஆள் தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கே கேண்டிடேட் ஸோ என்ஆர் சந்திரசேகர். ஸோ ஏடிஎம்கேல அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. அவர் தான் ரேஸில் ஃபஸ்ட்டில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா சுந்தரம் அது அடுத்தபடியாக இருக்குது, அவருக்கும் வாய்ப்பு அதிகமாக அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். ஸோ அவருமே வந்து கேட்டுட்ருக்காரு, அவருக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமுதாயத்தினர் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் விநாயகம். ஸோ இவங்க 4 பேருமே ஹெவி காம்படிஷனாக இருக்குது. பட் இதில் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஸோ அவங்க மாவட்ட செயலர் அப்படின்றதுனால அவர் சொல்கிறது அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்க 4 பேர் யாராவது ஒரு ஆள் தான் நிறைய சான்சஸ். டிவிகே கேண்டிடேட்ஸ். ஸோ டிவிகேல இது வரைக்கும் ஃபிக்ஸட் கேண்டிடேட் ஃபேஸ் வேல்யூவில் கேண்டிடேட் யாரும் இல்லை. அதனால் வந்து பெருசாக அங்கே வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூவில் கேண்டிடேட் வேறு யாரும் இல்லை. அகைன் விஜயோட ஃபேஸ் வச்சு தான் அங்கே ஓட் பேங்க் இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் பார்க்கும்போது 2,15,000 ஓட்டு இருக்குது சார். இதில் வந்துட்டு எந்த கேஸ்ட் அதிகமாக இருப்பாங்க? ஸோ கரூரை சுற்றியுமே எப்போவுமே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கவுண்டர், கொங்கு வேளாள கவுண்டர் அவங்கள தான் வந்து மேக்ஸிமம் கணிசமாக அவங்க தான் பெரும்பான்மையாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர்கள் இந்த தொழிலில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து முத்தரைகளும் கொஞ்சம் கணிசமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மையர் ஓட்டும். ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் கணிசமாக இருக்கிற தொகுதி தான் இந்த தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் வந்துட்டு 15 தடவை எலெக்ஷன் நடந்திருக்கு.
அதில் வந்துட்டு 7 தடவை டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க, 5 தடவை ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு யார் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது? ஸோ குளித்தலை தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து 7 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ டிஎம்கே வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே வந்து டிஎம்கேக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து அங்கே வச்சிருக்காங்க. ஸோ முதல் கலைஞரே வந்து இந்த தொகுதிலாம் கண்டெஸ்ட் பண்ணார். ஸோ அப்போது வந்து கண்டெஸ்ட் பண்ண முதல் தொகுதி வந்து இந்த தொகுதியில் வந்து கண்டெஸ்ட் பண்ணார், எம்எல்ஏவும் ஆனார். இந்த தொகுதி வந்து நிறைய வரலாறு சொல்லுவாங்க, நிறைய போராட்டங்களை வந்து பார்த்த தொகுதி இது. முக்கியமாக வந்து அப்போது வந்து இப்போன்னு இல்லை, டிஎம்கே கோர் ஓட்டர்ஸ் வந்து கரூர்லேயே வந்து அதிகமாக இருக்கிற இடம் வந்து குளித்தலை தான். குறைஞ்சது 30 to 40% கூட கோர் ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க இந்த தொகுதியில். அதனால வந்து இப்போ வந்து டிஎம்கே தான் அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ இருக்க எம்எல்ஏவும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏஸ் 2 பேரில் யார் கண்டெஸ்ட் பண்ணாலும் அதிகமான வாய்ப்பு வந்து குளித்தில் வந்து டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால இந்த தொகுதி வந்து ஃபேவராக வந்து இப்போதைக்கு டிஎம்கே தான் ஃபேவராக இருக்குது இந்த தொகுதி. ஸோ டிஎம்கேனா உதயசூரியன் சின்னம். ஸோ அவங்களுக்கு அந்த கை சின்னம்ன்ற மாதிரி. ஸோ உதயசூரியன் சின்னம் டிஎம்கேனா, ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு வந்து போடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து சில பேர் வந்து ரெட்டலைக்கு மட்டும் தான் போடுவாங்க, வந்து கேண்டிடேட் மேட்டர்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் நிற்கலாம், யார் வேணால் நிற்கலாம், பட் அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் மேட்டர்ஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து ரெட்டை சின்னம் தான். அதே மாதிரி குளித்தொலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வந்து இருக்குது. அதனால் வந்து டிவிக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தினாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிப்பு வராது. ஸோ நான் சொன்ன மற்ற 3 தொகுதியில் பாதிப்பு இருக்க மாதிரி குளித்தலில் வந்து பெரிய பாதிப்பு டிவிக்கெல்லாம் இருக்காது. ஒரு 15,000-20,000 ஓட் பேங்க் வாங்கினாலும் டிஎம்கே தான் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ டிஎம்கே ஆஸ் ஆஃப் நோ 60% சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு தான். இந்த தொகுதியில் டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.